திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆவணி திருவிழா இன்னைக்கு 10வது நாள் திருவிழா. தேர் இழுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு வந்து லேட்டாக வந்துட்டோம். தேரடி ஆர்ச்சி வழியாக முருகன் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. கூட்டம் நார்மலாக தான் இருந்துச்சு. சைடில் கடைகள்லாம் பொம்மை கடைகள்லாம் நிறைய இருக்குது. கிச்சன் கடை, கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. முருகர் ஃபோட்டோஸ்லாம் வச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு கடை. அகஸ்தியர் ஆலயம்ன்ட்டு அதில் ஒரு ஆலயம் இருக்குது. அதில் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்றலாம். வாங்கியாச்சு. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. உட்காந்து சாப்பிட்லாம். எல்லா தம்பி மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. கிளம்பிடலாம். வண்டியில் வைக்கிற வண்டியில் டேஷ்போர்டில் வைக்கிற குப்பையரெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாத யாத்திரையாக நடந்து வேல் குத்தி வந்திருக்காங்க முருகனை வேண்டி. நம்ம முருகனை தேடி போய்கிட்டே இருக்கோம். ஆனால் முருகர் வெளியே சப்பரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். முருகர் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குச்செல்லாம் சப்பரத்தில் முருகர் வரார் பாருங்கள். சப்பரத்தில் முருகர் பவானி வர்றதை பாருங்கள். அப்படி நாங்களும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. குழந்தை வேண்டி எவ்வளோ ஒரு தொட்டியில் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். வேண்டுதல். அதுக்குள்ளே முருகர் சப்பரம் சுற்றி வந்துட்டு தேரடிக்கு போயிட்டு மறுபடியும் வருது. நம்ம பிள்ளையார் கோயிலில் தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே முருகர் திரும்பி வரார். சப்பரத்தில் வரும் முருகர். அப்படியே பிள்ளையார் கோயிலையும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முருகனை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. வாங்க. முருகர் கோயிலை சுற்றி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சைட்லலாம் கடைகள் வச்சுருக்காங்க. நிறைய பண்டாரங்கள். முருகர் கோயிலே பண்டாரங்கள் தான் நிறைய உட்காந்து தர்மம் எடுப்பாங்க. பனங்கிழங்கு வச்சுருக்காங்க. அர்ச்சனை பை வச்சுருக்காங்க.
கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போகலாம். அந்த யானை தெய்வான யானை ஒரு ஆளை கொன்னதுலேருந்து, பாகனை கொன்னதுலேருந்து யானையை பார்க்க விட்டதில்லை. கோபுரம் பாருங்கள், செந்தில் ஆண்டவர் கும்பாபிஷேகம் பண்ண கோபுரம் கலசம். ராத்திரி லைட்டு வெளிச்சத்தில் தெரியும் நல்லா, இருந்தாலும் பகலில் நல்லா தெரியுது பாருங்கள். கோயிலை சுற்றி போயிட்டுருக்கோம். கோபுரம் சைட்லேருந்து எடுக்கிறது, ஃபுல் கோபுரம். கடற்கரைக்கு வந்தாச்சு. கோயில் வாசல் முன்னுக்கு கடற்கரையில் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தண்ணி அரிப்பு ரொம்ப இருக்கிறதுனால ஜேசிபியை வச்சு கல் எல்லாம் போட்டு ஓரத்தை இது பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் இருந்தாலும் ஊடே குளிக்கிறது கூட்டங்கள், மக்கள் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். பொதுமக்கள் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் குறையாது, ஆனால் இன்றைக்கி கம்மி தான். 10ஆம் திருவிழாவில் கூட்டம் கம்மின்னா பார்த்துக்கிடுங்க. ஆவணி திருவிழா, அதனால் கம்மியாக தான் இருக்கும். கோயிலை சுற்றி வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜேசிபி வச்சு அள்ளி போடுறது, லாரியில் கல் ஏற்றிட்டு போடுறது, இறக்குறது, இந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. கோயிலுக்கிட்ட இருந்த தண்ணி எவ்வளோ தூரம் நவட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த தூண்டில் பாலம் வந்ததுனால. கோயில் முன்பு முருகருக்கு நேராக கட்டி முடிச்சிட்டாங்க. அன்னதான கூட்டத்துக்கு ஆப்போசிட். வாங்க அப்படி நடந்து போகலாம். அன்னதான கூட்டத்தில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, கொஞ்சம் தான் கூட்டம் இருக்குது. உள்ள சாப்பிட்றலாம். கடலில் நீராடி எல்லாம் போகிறாங்க. வாங்க நம்ம சாப்பிட போகலாம். டோக்கன் வாங்கியாச்சு. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு டோக்கனை கொண்டு போய் கொடுத்தா தான் சாப்பாடு. இலை போட்டாச்சு. எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் தான் தம்பிகளுக்கெல்லாம். ஏகப்பட்டவர் சாப்பிட வந்திருக்காங்க கூட்டம் பாருங்கள். 2 வகை பொரியல், சாப்பாடு, சாம்பார்.